எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் சிவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதாவது கிறிஸ்மஸ் லீவ் முடிஞ்சு நம்ம வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. இது ட்ராவல் விளாகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ இந்த இன்ட்ரோ பார்த்திங்கன்னா நான் கிளம்புறதுக்கு நாளே எடுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு 7 o'clock ட்ரெயின். கண்டிப்பாக நான் எந்திரிச்சு ஓடுற வேகத்தில் நான் விளாக் எடுக்கவே மாட்டேன். அதனால் இப்போமே இன்ட்ரோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நான் ஏதாச்சும் ஒரு மன தைரியத்தில் நான் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நல்லா 10 நாள் வீட்டில் இருந்து ஆட்டம் போட்டுட்டு திடீர்னு ஊருக்கு கிளம்புறோங்கிறத யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் பல்ல கடிச்சிட்டு ஓடிட்டோம் அப்படின்னா திருப்பி பொங்கல் லீவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை என்னடி சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற விளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பொறுமையாக தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா லீவ் டைம் வேறையா, கூட்டமாக இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. எங்கிட்டனாலும் கூட்டத்தில் மாட்ட போகிறோங்கிறத வீரன் முன்னக்கூட்டியே தெரிஞ்சதுனால பொறுமையாக போனோம். அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு. சன்னே வரல, பனி பொழிஞ்சிக்கிட்டு ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே குளிர்லையே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுக்க கவுண்டரில் பார்த்தேன், சரியான கூட்டம். நான் அப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி போச்சு அப்படின்னு சொல்லி. எனக்கு கூட்டம்னாலே பெருசாக ஆகாது. நான் கூட்டத்தை பார்த்தாலே ஓடி எங்கிட்டாச்சும் போயிடுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம போய் ஆகணும்னு முடிவெடுத்து கிளம்பியாச்சு. 7:12 இருக்கும், கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்துருச்சு. எடுக்கும் போதே கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தாங்க. இந்த விளாகில் ஒரு முக்கியமான நபர் வர வேண்டியது, ஆனால் அவர் அன்றைக்கி வரல. பரவாயில்ல, அடுத்த விளாகில் நான் அவரை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கொஞ்ச நேரம் கதவுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன் உள்ளே பேக்கை வச்சுட்டு. ஊர்லேருந்து போக மனசே இல்லை, இருந்தாலும் கிளம்பிட்டேன். சரியான ரஷ் இன்னைக்கு. பட் ஆனால் எனக்கு இடம் கிடச்சிருச்சு. உட்காந்து தான் இருந்தேன். இப்போ தான் எழுந்திரிச்சு வெளியே வருவோன்ட்டு வந்தேன். நான்லாம் ஒரு நாள் என் வாழ்க்கையில் இந்த ட்ரெயின்லலாம் கதவுக்கிட்ட நின்றதே கிடையாது. இருந்தாலும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மோட்டிவேஷனில் நான் நின்று வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே உட்காந்து ஏர்பாட்ஸ் போட்டு பாட்டு கேட்போன்னு சொல்லி உட்காந்துருந்தேன். பட் ஆனால் என் ஏர்பாட்ஸில் அன்றைக்குன்னு பார்த்து சார்ஜே இல்லை. சரி சும்மா சுற்றி முற்றி வீடியோ எடுப்போன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து சார்ஜ் போட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சுது. இந்த ட்ரெயின்லலாம் சமோசாலாம் விற்றுட்டு வந்தாங்க. எனக்கு வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் இருந்ததால் என்னால் வாங்க முடியல. ஒரு 9:30 கிட்டே இருக்கும்போதே நான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. நான் விருதுநகர் கிட்ட வரும்போதே சாப்பிட்டேன். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நான் சென்டரில் உட்காந்துருக்கேன். அதனால என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் திருச்சியில் போய் மீட் பண்ணுறேன். விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தாலாச்சும் கொஞ்சமாச்சும் வீடியோ எடுத்துருக்கலாம். நான் நடுவில் உட்காந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி சும்மா அப்பப்போ கேப் கிடைக்கும்போது மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ட்ரெயினில் போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மணிக்கிட்ட இருக்கும்போதே திருச்சிக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. நான் திருச்சி வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன். என்னால் வீடியோவே ப்ராப்பராக எடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கூட்டத்தில் இருந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த விளாகுக்கு. எதுவுமே வடிக்கே வரல. அவ்வளோதான், முடிஞ்சு போனதை பேசி ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு வழியை பார்ப்போம். இப்போ தான் திருச்சி ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி நான் உங்களை எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு நான் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸ்டேஷன்லேருந்து வெளியே கிளம்பும்போதே டைம் 1:15க்கு மேலே ஆயிடுச்சு. சரியான பசி மதியானம். புது கடை எதையும் தேடி போகாமல் ஏதாச்சும் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றலான்னு சொல்லின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் நடக்கவே ஆரம்பித்தேன். வெயில் வேறு ரொம்ப இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். யாருமே கூட வேறு இல்லையா, அதுவே ஒரு மாதிரி போர் அடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு கடையில் உட்காந்துட்டேன்.
உட்காந்து சும்மா வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம், வேறு எதுவும் ஹெவியாக சாப்பிட வேணான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பரோட்டாவுமே வந்துருச்சு. யாருக்கெல்லாம் வந்து பரோட்டா கூட இந்த தயிர் பச்சடி வாங்கி சாப்பிட பிடிக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். பரோட்டாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை கொத்து பரோட்டா எதுனாலுமே தயிர் வெங்காயம் வந்து எனக்கு வந்து இருக்கணும். அது வந்து என்னன்னே தெரில, அது அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சு. சாப்பிட்ட கையோடு அப்படியே நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். நான் இன்றைக்கி வந்து இந்த தாழ்த்தள பேருந்தில் தான் நான் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் சென்னை போயிருந்தப்போ அந்த பஸ்ஸில் போயிருந்தேன். இதில் வந்து இந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தோம் அப்படின்னாலே நம்ம தான் இந்த ஊரோட டாப்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. ஆனால் இதில் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து சத்திரம் போனோம் அப்படின்னா 7 ருபீஸ் தான் டிக்கெட் ஆகும். ஆனால் இதில் வந்து 17 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று மட்டும்தான் பிடிக்கல. 5 minutes later. சத்திரமில் பஸ்ஸு ரெடியாக இருந்ததுனால வேகமாக ஏறி உட்காந்துட்டேன். பெருசாக வீடியோ எடுக்கலை. நான் உங்கள் எல்லாரையும் பெரம்பலூரில் போய் பார்க்குறேன். பல மணி நேரங்களுக்கு பிறகு 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா நான் வந்து பெரம்பலூர் வந்துட்டேன். வந்த உடனே வந்து ஹாஸ்டலுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியதுச்சுன்னு சொல்லி நான் சூப்பர் மார்க்கெட் வந்தேன். துணிக்கு போடுற சோப்பு, குளிக்கிற சோப்புலாம் இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் அங்கேருந்து கிளம்பி நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரிட்டன் வந்தேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த ட்ராவல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஒரு வழியாக பெரம்பலூர் ரீச் ஆகவே கிட்டத்தட்ட 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நான் வந்து இப்போ வந்து ஆட்டோ ஏறினேன் அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸில் நான் காலேஜுக்கு போயிடுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம், போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா வந்து இம்ப்ராப்பராக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு மட்டும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் என்ன கதைன்னு சொல்லி. ஸோ அடுத்து உங்கள் எல்லோரையும் நான் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.